நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ரேணுகாவோட சூழ்ச்சினால எப்படியாச்சும் இந்த ஒரு வீட்டுக்குள்ள நம்ம மல்லிய கொண்டு வந்துடணும்னு இந்த ரேணுகா ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா நம்ம மல்லி தான் போயிட்டு இந்த ரேணுகாவே இது கிடையாது. ரேணுகான்ற பேர்ல இவ பேர் உண்மையிலேயே சுடரி. அவ வந்துட்டு உங்களுடைய மொத்த சொத்து பத்தி ஏமாத்தணும். கதிரேசனை வந்துட்டு முட்டாளாக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ள இப்படி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம மல்லின்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னு வந்தா ரேணுகா வந்துட்டு எப்படியாச்சும் இவங்களுடைய மொத்த சொத்து பற்றியும் ஏமாற்றி நம்மளுடைய பேருக்கு மாற்றிக்கிட்டு கிளம்பிடலான்னு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு எங்கே இருக்கிற நாயின்னு கூட கண்டுக்க நாதி கிடையாதுங்க இந்த ரேணுகாவை. ஏன்னா அந்த ஒரு வீட்டில் எல்லாருமே நம்ம ரேணுகா வந்துட்டு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சாலேவா எல்லாரும் துடிச்சு போயிடுறாங்க. இப்போ இந்த நிசா இருந்துக்கிட்டு எங்கேயாச்சும் கெட்டு போட்டோம் சாகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த கதிரேசன் தாங்க கொஞ்சம் உள்நாக்காவோட வந்துட்டு கொஞ்சம் கருணை காட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா ரேணுகா, நீ வந்துட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் குணம் ஆகிடுவ. உன்னை வந்துட்டு என் புள்ள, நீ உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி நான் பார்த்துக்குவேன்னு அவ்வளோ நம்பிக்கையை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்களேன்னு இந்த 2 சப்போர்ட் மட்டும் இருந்தால் நம்ம ரேணுகாவால் இந்த கதிரேசனோட மொத்த சொத்து பார்த்து ஏமாற்ற முடியாதுன்னு ரொம்ப நல்லாவே அந்த ஒரு உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுக்காக தாங்க இப்படி திட்டத்தை போட்டு எப்படியாச்சும் வந்துட்டு மல்லியும் இல்லை விஜயும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுங்களேன்னு கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நடக்கிறது தான் வந்துட்டு நடக்கும். கண்டிப்பாக நம்ம முடிவு பண்ணது எல்லாமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நடந்துரும்னு ரொம்பவே ஒரு கர்வத்தோடு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களான்னு அவள் மொட்டை மாடியில் யாருக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கலாங்க. ஏன்னா இந்த ரேணுகா வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லாவே மாஸ்டர் பிளானாக போட்டு தாங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. ஏன்னா மல்லியும் விஜயும் நம்ப வச்சுட்டுங்களான்னு கண்டிப்பாக இந்த கதிரேசனோட மொத்த சொத்து பற்றி ஏமாத்திடலாம், விஜய் கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பற்றி ஏமாத்திடலாம் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இப்படி ஒரு கேமே ஆடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பல நாள் திருட ஒரு நாள் வெளி வருவான். அதுக்கான உண்மைகளை வந்துட்டு இந்த மல்லி தாங்க கண்டுபிடிச்சி இந்த ரேணுகாவை அடித்து வீட்டை விட்டு விரட்டணுன்றவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.